இந்த முறையும் இந்த பாஜக எதிர்ப்புன்ற இந்த யுக்தி கை கொடுக்குமா இந்த அரசியலுக்கு? இந்த முறை அது கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. திமுகவுக்கு வேற உத்தி பெருசா இல்லை. அவங்க மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் பலன் கொடுத்துருக்கு இது வரைக்கும். அதனால் அதையே நம்ம கூர்மையாக்கி அந்த ஆயுதத்தையே எடுத்துக்கிட்டு நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய விஷயம் எது பேசினாலும் அது மக்கள்கிட்ட பெருசாக எடுபடுமான்னு தெரியல. அதனால் நம்ம பாஜக எதிர்ப்பு, பாஜக எதுவுமே செய்யலை, பாஜக உள்ளே வந்துடும், இங்கே இந்தியை திணிச்சிருவாங்க, இதெல்லாம் இப்போ ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, ஓட்டர்ஸ். அவங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் கிரவுண்டில் பேசுகிற வரைக்கும் அந்த யங்ஸ்டர்ஸுடைய மைண்ட் செட்டு, அவங்களுடைய உலகமே வேறையாக இருக்குது. அவங்களுக்கு இந்தி திணிப்பை பற்றிலாம் பெருசாக தெரில. அதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இப்போ இந்த பராசக்தி படமெல்லாம் கூட அந்த ஆடியன்ஸை பிடிப்போம், புது ஆடியன்ஸ் அப்படின்னு சில முயற்சிகள் எடுக்கப்படுது. ஆனால் நீங்கள் பாஜக எதிர்ப்பையே ஒவ்வொரு வாட்டியும் தூக்கிக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா அது போன முறை கொடுத்த அதே ரிசல்ட் இந்த வாட்டி கொடுக்குமான்னா தெரியாது. நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, புதுசான ஒரு வியூகத்தில் சண்டை போடுறீங்க அப்படின்னா எதிராளிக்கு அது என்னென்னு புரியாத போது அதை எதிர்கொள்கிறது கஷ்டம். நீங்கள் போன முறை யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா இந்த முறை அவங்களுக்கு டைம் இருக்குது, நிதானமாக யோசிச்சு எப்படி டேக்கிள் பண்ணுறது கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதனால் திமுகவுக்கு வேறு வழி இல்லைன்னு அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் அவங்க மறுபடியும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றதையே கொண்டு வராங்க.